சாய்ராம் சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரயாக்ராஜ் அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பிரயாக்ராஜ் அப்படின்ற பேர் வந்து இப்போ வச்சது. இதுக்கு முன்னாடி வந்து அலகாபாத் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நதிகள் வந்து சங்கமிக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கங்கை, இன்னொன்று வந்து யமுனை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி. இதில் கங்கை நதி வந்து பார்த்திங்கன்னா பியூராக ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து கங்கா நதி. இப்போ நம்ம வந்து படகுல போய்கிட்டு இருக்கோம் சங்கமிக்கிற இடத்துக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா யமுனை நதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்டி கலரில் வரும். சரஸ்வதி நதி வந்து நம்ம பார்க்க முடியாது. அந்த நதி வந்து பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து வருங்க. இந்த 3 நதி சங்கமிக்கிற இந்த இடத்துக்கு தான் பிரயாக்ராஜ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ப்ளஸ் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா படகுல தான் நம்ம போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பறவை பேர் வந்து பார்த்திங்கன்னா சீகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் தான் இந்த பறவைகள் வந்து இங்கே வருங்க. இந்த பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் வரும். நீங்கள் படகுல போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, சேவு, மிக்சர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நதியில் போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சேவு, மிக்சர், அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை வந்து அப்படி நீங்கள் தூக்கி போடுறப்போ, அந்த நதியில் தூக்கி போடுறப்போ இந்த சீகிள்ஸ் பறவைகள் வந்து சாப்பிடுங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கும். ப்ளஸ் இந்த படகுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டோர் டெலிவரி மாதிரி கொண்டு வருவாங்க. படகுலேயே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து அந்த பறவைகளுக்கு கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த படகுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா கேட்பாங்க. சிங்கிள் பர்சனாக நீங்கள் வந்தீங்கன்னா 120 ரூபா 140 ரூபா கேட்பாங்க. நீங்கள் தனியாக நான் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 600 ருபீஸ் 700 ருபீஸ். உங்களுக்கு மட்டும் தனியாக போட்டு வேணும்னா 600 ரூபா 700 ரூபா கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆகுங்க. போய் குளிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வர்றதுக்கு 1 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். நம்மளோட டைம் பொறுத்து, நம்ம கூட வர்ற மற்ற ஆளுங்களை பொறுத்துங்க. இப்போ வந்து நம்ம சங்கமத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த சைடு வந்து ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நதி வந்து ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் நீல கலரில் இருக்கும். நடுவில் இருந்து சரஸ்வதி நதி வருவாங்க. நடுவில் மீன்ஸ் பூமியில் இருந்து அடியிலேருந்து சரஸ்வதி நதி வருவாங்க. அதை நம்ம பார்க்க முடியாது. இந்த பக்கம் நீல கலர், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். அந்த ப்ரௌனிஷ் கலரில் வர்ற நதி பேர் தான் நம்மளுடைய யமுனை. இந்த சைடு நீல கலரில் இருக்கிறது வந்து கங்கை. நடுவில் இருந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி. இந்த 3 நதி சங்கமிக்கிற இந்த இடத்துல தான் குளிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே குளிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா காசிக்கு போவாங்க, வாரணாசிக்கு போவாங்க. அங்கே போய் காசி விஸ்வநாதரை பார்ப்பாங்க. நம்மளுடைய காசி யாத்திரை எப்படி ஆரம்பிக்கணும்னா, ராமேஸ்வரத்துக்கு போய் ராமேஸ்வரத்தில் 22 கிணறுகள் இருக்கும். அந்த 22 கிணறுகள்லையும் நீராடிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தத்துலேயும் நீராடிட்டு அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வரணும். மண்ணும் ப்ளஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணும். ராமேஸ்வரம் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கொண்டு வந்திருக்க மண்ணை வந்து பார்த்திங்கன்னா இங்கே திரிவேணி சங்கமத்தில் தான் அந்த மண்ணை வந்து கலக்கணும். இந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா இந்த திரிவேணி சங்கமத்தில் அப்படியே கலக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இங்கே வந்து ஆவுடையார் மாதிரி செய்வாங்க. நம்ம கொண்டு வந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம், அந்த லிங்கம் மாதிரி ஒரு ஆவுடையார் மாதிரி செஞ்சு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த மண்ணை வந்து இந்த சங்கமிக்கிற இந்த நதியில் வந்து கலந்துருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் இருக்கும். 2 படகு இருக்குங்க. 2 படகுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி கம்பு கட்டி நம்மளை குளிக்க வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சங்கமிக்கிற இந்த இடம்ன்றதுனால ரொம்ப ஒரு முக்கியமான இடம். நம்மளுடைய ஹிந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு புனித ஸ்தலம் இந்த ஸ்தலம். எனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு கை காலெல்லாம் வந்து நடக்க முடியாது. அவங்க நான் இந்த இடத்துல நான் குளிச்சே ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க குளித்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் இருந்து மண் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த திரிவேணி நதியில் வந்து கலக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே கலந்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து தீர்த்தம் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து இங்கே தீர்த்தம் எடுக்கணும். இதுதான் காசி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுக்கு பேர் தான் காசி தீர்த்தம். இங்கே நம்ம தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் அந்த மண்ணை கலந்துட்டேன், ராமேஸ்வரத்துலேருந்து கொண்டு வந்த மண்ணை இந்த திரிவேணி சங்கமத்தில் கலந்துட்டு இங்கேருந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் காசி தீர்த்தம். எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாரணாசி போக போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடம், நம்மளுடைய ஆன்மீக ஸ்தலங்களில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புனித ஸ்தலம். காசி யாத்திரை போகிறவங்க வந்து இப்படி தான் போவாங்க. ராமேஸ்வரம் போய் அங்கே குளிச்சுட்டு அங்கே மண் தீர்த்தம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இங்கே பிரயாக்ராஜில் வந்து இந்த திரிவேணி சங்கமத்தில் வந்து குளிச்சுட்டு நம்ம கொண்டு வந்திருக்க மண்ணை வந்து ஆவுடையார் செய்யலாம், இல்லாட்டினா அப்படியே நதியில் கலக்கிட்டு நம்ம வரலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் நதிக்கரைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹனுமன் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. வேர்ல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் 3 இடத்துல வந்து ஹனுமன் வந்து படுத்த மாதிரி இருப்பாருங்க. படுத்த மாதிரி பொசிஷனில் இருப்பார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பிரயாக்ராஜ், இன்னொன்று வந்து அவுரங்காபாத், இன்னொன்று வந்து ஜார்க்கண்ட். இந்த 3 இடத்துல தான் ஹனுமன் பஜ்ரங் பலி வந்து பார்த்திங்கன்னா படுத்த நிலையில் இருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து திரிவேணி சங்கமம் நதிக்கரைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பஜ்ரங் பலி படுத்த மாதிரி அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான கோவில், ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நம்மளுடைய ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா படுத்த நிலையில் இருக்கார். இதெல்லாம் வந்து ஒரு அரிய காட்சி. ஏன்னா பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வேர்ல்ட்லேயே 3 இடத்துல தான் இந்த மாதிரி படுத்த நிலையில் இருக்கார். ஒன்று வந்து ஜார்க்கண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜ், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவுரங்காபாத். இந்த 3 இடத்துல தான் நம்மளுடைய ஹனுமன் பஜ்ரங் பலி வந்து பார்த்திங்கன்னா படுத்த நிலையில் இருக்கார். இந்த திரிவேணி நதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான நதி. இந்த நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷாமா வந்து காசி, கயா, பிரயாக்லாம் போயிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். இப்போ இங்கே நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா ஒரு சக்தி பீடத்துக்கு போக போகிறோங்க. நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவி அம்மாவுடைய உடல் உறுப்புகள் விழுந்த இடங்களை வந்து சக்தி பீடம்னு சொல்லுவாங்க. சக்தி பீடத்தை பற்றி அது எப்படி உருவாச்சுன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அலோபா சங்கரி சக்தி பீட் கோவில் அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே இருக்குங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இது வந்து அலோபி பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அலோபி பாக், அம்மாவுடைய உடல் உறுப்புகள் வந்து 51 இடங்களில் விழுகுது. அதில் ஒரு இடம் இந்த இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட விரல் வந்து விழுந்துச்சுங்க. விரல் விழுந்தோடனையும் அந்த விரல் என்ன ஆகும்னா விழுந்தோடனையும் அந்த விரல் வந்து அப்படியே அந்த மண்ணுக்குள்ளே மறைஞ்சு போயிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து மூர்த்தியெல்லாம் கிடையாது. அம்மாவுக்கு வந்து மூர்த்தி கிடையாது. ஒரு தொட்டில் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த தொட்டிலில் வந்து அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஊஞ்சலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட சின்னதாக ஒரு புடவை இந்த மாதிரி வச்சு அவங்க வந்து அம்மாவை வந்து இங்கே வணங்குறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நம்மளும் நிறைய சக்தி பீடங்கள்லாம் போய்கிட்டே இருக்கோம் பாபா ஆசீர்வாதங்களில். அதில் வந்து பார்த்திங்கன்னா 51 சக்தி பீடங்களில் இந்த ஆலோபி பாக் அப்படின்றது இது ஒரு சக்தி பீடங்க. இப்போ நீங்கள் அந்த போர்டில் பார்க்குறீங்கள, இப்படி தான் ஒரு தொட்டில் மாதிரி இருக்குங்க. நம்மளுடைய சிவபெருமான் வந்து அம்மாவை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதனால தான் நான் திரும்பவும் சொல்லலை. ஏன்னா நம்மளோட பழைய வீடியோஸில் பாருங்கள் எப்படி சக்தி பீடம் உருவாச்சு, இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு வீடியோஸ் எடுக்க அலோடு இல்லைங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு தெரியாமல் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த இடம் தான் அம்மாவுக்கு வந்து அந்த தொட்டில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நடுவில், இதுதான் அம்மாவுக்கு வந்து இப்படி தான் கும்பிட்றாங்க. இப்போ அடுத்து நம்ம வாரணாசி போக போகிறோம். மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.